உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். 44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். இங்கே 2 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, மனுஷகுமாரன் நினையாத நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே முதல்ல என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். 2வது ஆயத்தமாயிருக்கணும். ஆனால் இது 2த்துக்கும் நடுவில் நிறைய வித்தியாசம் இருக்குது. விழித்திருக்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. யார் விழித்திருக்கணும், யார் ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா விழித்திருக்கிறதுக்கு அப்புறம் வேற ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஆயத்தமாக இருக்கிறத பற்றி பேசும்போது அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. 44வது வசனத்தில், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் அப்படின்னா இன்னொருத்தரோட கூட சேர்த்து நீங்கள் ஆயத்தமாக இருங்கன்றது. அதுக்கு முன்னாடி பாருங்க, நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள்னு இருக்கு 42. அப்படி தானே? நீங்கள் அப்படின்னு. 44 நீங்களும் அப்படின்னு இருக்கு. அப்போ 2 கூட்டத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு. அவங்களும் ஆயத்தமாக இருக்கணும், நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்போ தான் அந்த இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில டிரான்ஸ்லேஷனில் ஆல்சோன்னு இருக்குது, யூ ஆல்சோ அப்படின்னு இருக்குது. ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் யூ டூ அப்படின்னு இருக்குது. அப்போ 2 கூட்டத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். இது ஒரே கூட்டத்தை பார்த்து பேசுகிற விஷயம் இல்லை. நீங்கள் சாதாரணமாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கூட்டத்தை பார்த்து பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கூட்டத்தை குறித்து பேசுகிறார். ஒரு கூட்டத்தை பார்த்து விழித்திரு என்று சொல்லுகிறார், இன்னொரு கூட்டத்தை பார்த்து ஆயத்தமாக இரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த விழித்திருக்கிற கூட்டம் யார், ஆயத்தமாக இருக்கிற கூட்டம் யார் அப்படின்னு சொல்லி அதை படிச்சுட்டே வரும்போது இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, 25ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 உவமையை சொல்கிறார். இது 24, 25 தொடர்ச்சி. இது கொஞ்சம் வேதபாடம் மாதிரி இருக்கும், கவனிச்சிட்டே வாங்க, அப்போ தான் புரியும். 24ஆம் அதிகாரத்துக்கும் 25ஆம் அதிகாரத்திற்கும் தொடர்ச்சி. ரெண்டும் ஒரே சம்பவத்தை தான் கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார், தனித்தனியாக பேசலை. நம்ம என்ன பண்ணுவோம்னா, டெய்லி வேதம் வாசிக்கும் போது இன்றைக்கி 24ஆம் அதிகாரத்தை படித்து முடிச்சுட்டு பைபிளை மூடிடுவோம். நாளைக்கு 25ஆம் அதிகாரத்தை படிப்போம். அது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகளை ஒரு ஓமையாக தனியாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் 24ஆம் அதிகாரத்தோடு கூட சேர்த்து படிக்கிறது கொஞ்சம் பேர் தான். அது ஆண்டவர் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி சேர்த்து படிப்பாங்க. அப்போ இந்த 24ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் 25ஆம் அதிகாரம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு வசனம் வாசிங்க, அதுக்கப்புறம் அதோட விளக்கத்தை நான் சொல்கிறேன். 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால். 42 என்ன சொன்னாரோ அதே விஷயந்தான் இங்கே வருது. 42 விழித்திருங்கள்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே அப்படியே ஒரு உவமையை சொல்கிறார். உவமையை சொல்லிட்டு அந்த காரியத்தை எப்படி முடிக்கிறார்னா, மனுஷகுமாரன் நிதையான நாளிகையில் வருகிறபடினால் நீங்கள் விழித்திருங்கள் அப்படிங்கிறார். அப்போது ஆண்டவர் யாரை பார்த்து பேசுகிறாரு, எதை பார்த்து பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 42ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது விசுவாசிகளை குறித்து, அங்குள்ள மக்களை குறித்து சொல்லுகிறார். 44வது வசனத்தில் சொல்லப்படுகிறது ஊழியக்காரர்களை குறித்து சொல்லுகிறார். ஒருவேளை அது அப்போஸ்தலரை பார்த்து சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல ஆண்டவர். ஆனால் பொதுவாக இது யாரை மென்ஷன் பண்ணி வருதுன்னா ஊழியக்காரங்களை பற்றி வருது. முதல்ல 42 விசுவாசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, 44 அதிலிருந்து ஊழியக்காரங்களை பற்றி. அப்போ அந்த 42, 43 இந்த 2 வசனமும் விசுவாசிகளுக்கான வசனம். அவர்களுக்கான ஓமை எங்கே இருக்குன்னா 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனத்தில் இருக்குது. அவங்க எப்படி விழித்திருக்கணுன்றதுக்கான அதுக்கான விளக்கம் அங்கே இருக்குது. அடுத்து ஊழியக்காரங்களை பார்த்து ஆயத்தமாக இருங்கள்ன்றார், அதற்கான விளக்கம் அதுக்கப்புறம் வர 2 ஓமையில் இருக்குது. அப்போ 25ஆம் அதிகாரமும் 24ஆம் அதிகாரமும் சேர்த்து படிக்க வேண்டிய ஒரு விஷயம், தனித்தனியாக படிக்கிற விஷயம் இல்லை. 2த்தையும் நீங்கள் எப்போ படிக்கும் போதும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ படிக்கும் போதும் 24ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தையும் 25ஆம் அதிகாரத்தையும் என்ன செய்யணும், சேர்த்து படித்தா தான் புரியும், தியானிக்கவும் செய்யணும். ஏன் இந்த 3 ஓமையை தனியாக கொடுத்துருக்கிறாரு? ஒன்று புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள் ஓமை. இன்னொன்று 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்தோடைய ஓமை. 3வது அவர் நியாய தீர்ப்பை குறித்து 1 காரியத்தை சொல்லுகிறார், செம்மறியாடையும் வெள்ளாடுகளை குறித்தும் சொல்லுகிறார். 3 காரியங்களை குறித்து அங்கே பேசுகிறார். இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் எப்படி விழித்திருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 43வது வசனத்தில், அதாவது மத்திய 24, 43, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று
அறிவீர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு முந்தின வசனத்தில் ஏன் விழித்திருங்கள்னு சொல்லிட்டு எப்படி விழித்திருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு திருடன் வருவான்னு எஜமானுக்கு தெரிஞ்சுட்டாங்க. சொல்றா பாருங்களேன், திருடன் இன்ன ஜாமத்தில் வருவார் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால், அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன பண்ணணும், அன்றைக்கி நைட் அவனுக்கு என்ன வராது, தூக்கம் வராது. இன்றைக்கி உங்கள் வீட்டில் திருட வரப்போகிறேன்னு யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கண்டிப்பாக என்ன செய்ய போகிறதில்ல, வரப்போகிறதே இல்லை. இன்றைக்கி நைட் உங்கள் வீட்டில் திருட போகிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டா நாம் என்ன பண்ணுவோம், நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அன்றைக்கி நைட்டு மட்டும் தூங்காமல் என்னென்ன பண்ணணுமோ தூங்காமல் இருக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சு அன்றைக்கி நைட்டு அந்த திருட்டு போகாமல் தடுத்துப்போம், காப்பாற்றிடுவோம். எப்படி அப்படி ஒரு கான்ஷியஸாக நம்ம விழித்திருந்து இருப்போமோ அந்த மாதிரி கான்ஷியஸாக விழித்திருந்து வருகைக்கு காத்திருக்கணுங்கிறார். ஏன் திருடனையும் எஜமானியும் இங்கே ஒரு ஓமையாக கொண்டு வராரு, ஒரு விஷயத்தை கொண்டு வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இதை தியானிக்கும் போது எனக்கு ஒரு சில காரியங்கள் தெரிஞ்சிச்சு. அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக அந்த திருடன் ஓமைங்கிறது இயேசு தன்னை பற்றி சொல்லுவார், நெகட்டிவாக சொல்லுவார். திருடன் வருகிறது போல 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி வெளிப்படுத்தின விஷயத்திலும் இதோ நான் திருடனை போல வருகிறேன். பல இடத்துல கர்த்தர் நெகட்டிவ் பேரபிள் சொல்லுவார். நெகட்டிவ் பேரபிள்னா என்னென்னா, தன்னை நெகட்டிவாக சொல்லுவார். இப்போ இன்னொரு வசனம் கூட இருக்குது பாருங்களேன், அந்த 25-26 பாருங்கள். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாய். நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன், நான் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன். அப்போ நான் ஒரு மோசமானவன், நீ என்ன பண்ணுற, தெரிஞ்சிருக்குதுல்ல உனக்கு. இந்த ஓமையில் அவர் யாரை பற்றி பேசுகிறாருன்னா தன்னை பற்றி பேசுகிறாரு. அந்த ஓமையில் எஜமான் ஊழியக்காரன் விஷயத்தில் எஜமானுங்கிறது தன்னையாகவும் ஊழியக்காரனை பூமியில் இருக்கிற ஊழியக்காரனை வச்சு பேசுகிறார். அப்போ இயேசு தன்னை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்கிறாரு, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன். இந்த மாதிரி நெகட்டிவாக பேரபிள் இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பா சொல்வார். புளித்த மாவு என்பது ஒரு நெகட்டிவான விஷயம். புளித்த மாவு என்பது கள்ள உபதேசத்துக்கான ஒரு அடையாளம். ஆனால் அந்த எடுத்த ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு, தனக்கு பரலோக ராஜ்யத்துக்கு கம்பேர் பண்ணி பேசுகிறார். இதெல்லாம் நெகட்டிவ் பேரபிள். இந்த மாதிரி எடுத்து ஆப்போசிட்டாக பேசுறது. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் தன்னை திருடன் ஆண்டவர் சொல்கிறது. ஒரு திருடன் எப்படி கொள்ளையிட்டு போவானோ அந்த மாதிரி நான் வருவேன் அப்படிங்கிறார். இப்போ இந்த இடத்துல சொல்லும்பொழுது எனக்கு நான் உணர்ந்த சில காரியங்கள். ஒரு திருடன் வருவானா தெரிந்து விட்டால் எப்படி அந்த வீட்டு எஜமான் முழுவதுமாய் ஒரு அவேர்னஸோட தூங்காமல் கொல்லாமல் இந்த திருட்டு போயிடக்கூடாதுன்னு எப்படி ஒரு கான்ஷியஸாக இருப்பானோ அந்த மாதிரி சபை வருகைக்கு எப்படி இருக்கணுமா, விழித்திருக்கணும் அப்படிங்கிறார். தங்கிட்ட இருக்கிறது காணாமல் போயிடாதபடி சபை பார்த்துக்கணும் அப்படிங்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் திருடனா பிசாசு. நம்மளை பொறுத்த வரைக்கும் திருடன் யாரு, பிசாசு. இந்த பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ ஒரு சபை இருக்கும் பொழுது நீங்களும் நானும் தான் சபை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார். நாம் எப்படி காத்திருக்கிறவங்களா இருக்கிறோம், விழித்திருக்கிறவங்களா இருக்கிறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல், இது முழுக்க முழுக்க ஆவிக்குரியதை பற்றி பேசுகிறார். ஆவிக்குரிய விதத்தில் விழிப்பு இருக்குதா அப்படின்னா நைட்டெல்லாம் தூங்கக்கூடாது மாம்சத்தில் பேசலை, ஆவியில் சொல்கிறோம். உங்கள் ஆத்மாவானது, உங்கள் ஸ்பிரிட்டானது, உங்கள் ஆவி விழித்திருக்கக்கூடியதான ஒரு சுபாவத்தில் இருக்கணும். இப்போ சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் படுத்திருந்தாலும் என் ஆத்துமா விழித்திருக்கிறது. அந்த விழிப்பு தான் சொல்கிறார். இன்னைக்கு உலகம் சபைக்குள்ள நமக்குள்ள அதிகமாக வர தொடங்கி இருக்கிற காலம். பிசாசு என்ன பண்ணுறான், உங்களையும் என்னையும் பாவம் செய்ய டிவியேட் பண்ண மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உடனே நீங்கள் இன்னைக்கு போய் ஒரு பாவத்தை பட்டுன்னு செஞ்சிட மாட்டீங்க. உங்கள் ட்ராக்கை கொஞ்சம் மாற்றி விடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி விட்டு ஒரு நாள் அந்த பாவம் பூரணப்பட்டு இருக்கும். அப்போ நாம் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த முதல் ஸ்டெப்பே நம்ம வெளியே போகாதபடி கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை பிசாசு பாவத்துக்கு கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகாது, கொஞ்சம் ட்ராக்கை மாற்றி விடும். போகும்போது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கரெக்டாக போகிற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா சைட்லேயும் ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருக்கும் ஸ்பிரிச்சுவலாக. எல்லாம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அவன் போகிற ஸ்பிரிச்சுவல் ட்ராக் கரெக்டாக இருக்கும், நான் போகிற ஸ்பிரிச்சுவல் ட்ராக்கு தப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும்.
2 ட்ராக்கும் பக்கத்தில் பக்கத்தில் போகிற மாதிரியே தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. அந்த ட்ரெயின் பார்த்தா ஏதோ நம்ம கூட தான் வருது போல், கோயம்புத்தூருக்கு வருது போல், கன்னியாகுமரிக்கு வருது போல் நினச்சிங்கன்னா ஒரு இடத்துல அந்த ட்ராக் அப்படியே டிவியேட் ஆகி போயிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பாம்பே போகிற வண்டியாக இருக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அது நம்மளும் கரெக்டாக தான் போகிறோம், அதுவும் கரெக்டாக போகிறோம்னு பார்த்தா அது வேறு ட்ராக்கு, நம்ம வேறு ட்ராக். இப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நாம் கரெக்டாக போயிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். நானும் தான் ஜெபம் பண்ணுறேன், நானும் தான் பைபிள் வாசிக்கிறேன், நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம், ஒரே சர்ச்சில் தான் இருக்கிறோம். எல்லாரும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் நம்ம எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறோம், எல்லாருமே பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கிறோம், எல்லாரும் பேசும்போது நானும் பேசுகிறேன். இது எல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லை. இப்படி இருந்து காணாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 3.5 வருஷம் எல்லா சீஷர்களும் நடந்த மாதிரியே தான் யூதாஸும் நடந்தார். எந்த மாற்றம் இல்லை, யாருக்கும் தெரியல. யூதாசு ட்ராக் மாறினது யாருக்குமே தெரியல. இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியுது, வேற யாருக்கும் தெரியல. அவர் போய் ஆசாரியர்கள்ட்ட பேசினது, பிஸ்னஸ் பேசினது, 30 வெள்ளிக்காசு வாங்கினது எதுவும் யாருக்கும் தெரியல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த 11 பேர் மாதிரி தான் அவனும் ஒரு அப்போஸ்தலன். எல்லாரும் கேட்குறாங்க நானான்னு. ஒருத்தன் கூட யூதாசான்னு கேட்கல. ஏன்னா யூதாஸோடைய நடக்கையில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இல்லை, கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இல்லை. ஆனால் அவன் சோரம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவன் ஏற்கனவே ஆசாரியர்கள்ட்டெல்லாம் பேசி முடிச்சிட்டான், காட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், வெள்ளிக்காசையும் வாங்கிட்டு வந்தா இங்கே உட்காந்துருக்கான். இயேசுநாதர் தெளிவாக சொல்றார், உங்களில் ஒருவன் என்ன செய்ய போறேன், இப்போ அன்னைக்கு நைட்டு காட்டி கொடுக்க போறான். இயேசு சொல்றார், நீ போய் செய்வதை துரிதமாய் செய். எல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, கூட இருக்கிற சீஷர்களுக்கு ஒரு ஹிண்ட் கூட தெரியல பாருங்க. அப்போ என்ன நம்ம பார்க்கும்போது எப்படி நினைக்கிறோம், த மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பர்சன், எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் ராத்திரி தெரியுது, இவன் யார் கிடையாது, இவன் நம்மளை போல உள்ளதான அப்போஸ்தலன் கிடையாது, இவன் ஒரு திருடன் அப்படின்னு தெரியுது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பிரச்சனை. பல நேரங்களிலே நமக்கு தெரியாது, நம்ம ட்ராக் மாறினதே தெரியாது. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் விழித்திருக்கிறோன்னு. ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய பொக்கிஷங்கள் காணாமல் போய் கொண்டு இருக்கிறது. நாம் வருகைக்கு ஆயத்தப்படுறோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆயத்தப்பட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் இந்த வருகைக்கான ஒரு 2-3 நாள் கூட்டத்தை அட்டன் பண்ணி ஜாம் பண்ணிட்டாங்கன்னா வருகையில் போயிடுவோன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். என்ன முடிவு பண்ணிடுறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் மீட்டிங்கில் அட்டன் பண்ணோமே, நாங்கள் எல்லா மீட்டிங்கும் ரெகுலராக அட்டன் பண்ணுறோம். நல்லது, நான் குறையா சொல்லலை. ஆனால் விழித்திருத்தல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு எக்ஸாம்பிளாக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உவமையாக எதை கொண்டு வர்றாரு, 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் 25வது அதிகாரத்தை கொண்டு வர்றார். பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, 10 கன்னிகைகளுக்கு. இந்த 10 கன்னிகைகளுடைய உவமை நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம், எத்தனையோ தடவை என்ன பண்ணியிருக்கிறோம், செய்தி கேட்டிருக்கிறோம், எல்லாம் இருக்குது. புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் நாம் கேட்டிருக்கிறோம். புத்தி உள்ளவங்களுக்கும் புத்தி இல்லாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அவங்கள புத்தி உள்ளவங்க நம்ம சொல்கிறோம்? அவங்க என்ன வச்சுருந்தாங்க, எண்ணெய் வச்சுருந்தாங்க. புத்தி இல்லாதவங்க எண்ணெய் இல்லாமல் இருந்தாங்க, இதானே சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்போ என்ன சொல்லியிருக்கணும், முடிக்கும் போது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை கொண்டு போனார்கள், புத்தி இல்லாதவர்கள், அங்கே வசனம் சொல்றது, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. அப்போ புத்தி உள்ளவன் எண்ணெய் உள்ளவன், புத்தி இல்லாதவன் எண்ணெய் இல்லாதவன். தெளிவாக சொல்லிட்டார், எல்லாம் கரெக்டாக சொல்லியாச்சு. அப்போ முடிக்கும் போது இயேசு என்ன சொல்லி முடிக்கணும், எல்லாரும் போகும்போது என்ன கொண்டு போங்க, எண்ணெய் கொண்டு போங்க, அது ரொம்ப முக்கியம் தானே முடிக்கணும். ஆனால் வசனத்தில் என்ன சொல்லி முடிக்கிறாரு, 13வது வசனத்தில், மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்ல. மனுஷகுமார் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொண்டு போங்கள், அப்படிதானே சொல்லணும். அதான அட்வைஸ். இப்போ அங்கே பிரச்சனை என்ன, எண்ணெய் இல்லைன்றதான பிரச்சனை. ஆனால் இயேசுநாதர் சொல்றது அதுக்கு ரெமிடி என்னன்னா, விழித்திருங்கள்ன்ற ரெமிடி இல்லை. அவர் நியாயமாக என்ன சொல்லணும், எண்ணெய் கொண்டு போங்கள் தான் சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்றாரு, விழித்திருங்கள். அப்போ பிரச்சனை எண்ணெய் கொண்டு போகாதது மட்டுமல்ல, பிரச்சனை தூங்குனது. 2 பேர் என்னங்க, 2 பேரும் தானே தூங்கினாங்க. புத்தி உள்ளவனும் தூங்கினா, புத்தி இல்லாதவனும் தூங்கினா. ஆமா, 2 பேரும் தூங்கினாங்க.
இவன் புத்தி உள்ளவன், அவன் புத்தி இல்லாதவன். எதில் அவன் புத்தி உள்ளவன்? என்ன கொண்டு போகிறதுல அவனுக்கு நாலேஜ் இருக்குது, இவனுக்கு இந்த நாலேஜ் இல்லை, அவ்வளோதான் விஷயம். இவன் என்ன கொண்டு போனா அவன் எண்ணெய் கொண்டு. இப்போ எப்படி ஆயிடுச்சு இந்த ஓமைனா, நீ தூங்கலாம் ஆனால் எண்ணெயோட தூங்கு. இப்போ இந்த ஓமை அதான சொல்ல வருது நியாயமாக பார்த்தா. இந்த ஓமையோட விளக்கம் என்னவா வருது? 2 பேரும் தூங்கினார்கள், நித்திரை கொண்டார்கள். அவன் எண்ணெயோடு கூட தூங்கினாள், இவள் எண்ணெய் இல்லாமல் தூங்கினாள். எண்ணெயோடு தூங்கினவள் புத்தி உள்ளவள், எண்ணெய் இல்லாமல் தூங்கினவள் புத்தி இல்லாதவள். அப்போ தூங்கினது பிரச்சனையே இல்லையா? பிரச்சனை தூங்கினதா தூங்காததா? அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் தூங்கும் பொழுது மனுஷகுமார் இன்ன நாளிகையில் வருவார் என்கிறது தெரியாது அறியாதபடியினால எண்ணெயோடு கூட தூங்குங்கள், உங்கள் எண்ணெயை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுங்கள், அப்படித்தானே சொல்லணும். ஆனா சொல்லும் போது என்ன சொல்றாரு? விழித்திருங்கள். பிரச்சனை எண்ணெய் இல்ல, தூங்குனது. ஆனா ஒருத்தன் தூங்கும் போது அவன் ஏதோ ஒருத்தன் அறிவு உள்ளவன் எண்ணெயோட தூங்கிட்டான், இவன் எண்ணெய் இல்லாம தூங்கிட்டான். ஒருவேளை எண்ணெய் இல்லாதவன் தூங்காம இருந்திருந்தா, இப்ப என்கிட்ட எண்ணெய் இல்லை, நான் தூங்கவும் இல்லை, என்ன ஆயிருக்கும்? அணையும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் ஓடி போய் என்ன பண்ணியிருப்பேன்? நான் எண்ணெயை வாங்கிட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரிய போ, ஒரு லிமிட்ல தெரியும்ல. பைக் ஓட்டுறவருக்கு நல்லா தெரியும் ரிசர்வ் ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன போடணும்? எண்ணெய் போடணும். அந்த முன்னாடி ஒரு காஷன் எனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும், ஒரு அறிவு வரும். ஐயோ எண்ணெய் குறைவா இருக்குது, வண்டி ஓட்டும் போது பார்க்குறோம் பெட்ரோல் வந்து டாங்கின்னு ஒரு சவுண்டு வருது காரில், வந்த உடனே தோணுது கொஞ்சம் பெட்ரோல் தான் இருக்கு, நான் எங்கேயாவது அடுத்த பெட்ரோல் பங்க்ல என்ன செய்யணும்? பெட்ரோல் போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது இல்லை? அது எப்போ எனக்கு தோணும்? இது குறைவுபடும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தோணும். இப்போ வரும்போது இவங்க 2 பேருக்கும் ஒரே நிலைமை தான். என்ன நிலைமை? அந்த தீவட்டி அணையிற நிலைமை தான். அது கூட வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். தீவட்டி இன்னும் அணையில, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தீவட்டி அணையில, இவங்க புதுசா ஏத்தல. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எங்கள் தீவட்டிகள், 8வது வசனம், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே. இப்பதான் அணைய போகுது, இன்னும் அணையல. இப்போ புத்தி இல்லாதவங்க முழிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, புத்தி இல்லாதவங்க முழிச்சிருந்தாங்கன்னா அந்த அணைய போறது அவங்களுக்கு எப்போ தெரியும்? கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். போய் என்ன வாங்கியிருக்கலாம்? எண்ணெயை அப்பயே வாங்கிட்டு ஓடி வந்திருக்கலாம். இப்போ இவங்ககிட்ட என்னன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு, தூங்கினாலும் இவங்ககிட்ட எண்ணெய் இருந்துச்சு, அவனும் தூங்கினா எண்ணெய் இல்லை, அதனால தூங்குறது கரெக்டின்னு ஆயிடாது. நான் சொல்றது புரியுதா? அப்படின்னா என்ன ஆயிடும் கணக்கு? ஓமை எப்படி ஆயிடும்? எண்ணெய் உள்ளவர்கள் எல்லாம் தூங்குங்கள், பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட தான் என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது, அப்படிதானே? நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவேன், கோச்சிக்க கூடாது. நல்லா சமைச்சு வச்சுட்டு தூங்கினோம்னா பிரச்சனை இல்லை. வீட்டுக்காரர் எந்த நேரத்தில் வந்து கேட்டாலும் இதோ சாப்பாடு ரெடி, டக்குன்னு போட்டுடலாம். இல்லை சமைச்சு வைக்காம தூங்கணும்னா நம்ம பேர் என்னவா மாறிடும்? சமைச்சு வைக்காம தூங்கினா நம்ம பேர் என்னவா மாறிடும்? சோம்பேறி ஆயிரும். சமைச்சு வச்சுட்டு தூங்கணும்னா சோம்பேறி ஆகாது, அப்படிதானே? அப்போ தூங்குறது பிரச்சனை இல்லை, சமைக்கிறது தான் பிரச்சனை. அப்படியா? அப்படியா? அதோட அர்த்தம் அது இல்லை. நீ சமைக்கிறியோ சமைக்கலையோ, 2வது நீ விழித்திருக்கணும். அந்த காலத்தில் இருக்கிற அம்மாலாம் சொல்லுவாங்க, ஏம்மா பகலில் படுத்து தூங்குறிய? பகலில் தூங்கக்கூடாது. அது பெண்கள் மட்டும் இல்லை, ஒரு 10-15 வயசு பையன் படுத்து தூங்கினானா அப்பா என்ன சொல்லுவார்? டே சோம்பேறி, எழுந்துடா, போய் வெளியே பார்த்து விளையாடுற, அப்படி படுத்தே கிடக்கிற. அப்போ தான் நல்ல அப்பா அப்படி தான் சொல்லுவார். நல்ல அப்பா அப்படி தான் சொல்லுவார். ஏன்டா படுத்தே கிடக்க, எழுந்துருப்போ. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேலையும் இல்லையே, தூங்குனா என்ன? வேலை இல்லாட்டி தூங்கணும்னு யார் சொன்னா? இல்லை, அப்போ பிரச்சனை இங்கே என்னவா இருக்கு? எண்ணெய் பிரச்சனை அல்ல, எண்ணெய் தேவை. அதை விட பிரச்சனை தூங்குவது தான் பிரச்சனை. இதோடைய அர்த்தம் என்னன்னா, 2 விதமான சபைகள் இருக்கு. 2 விதமான சபைகள். ஒன்று நியாயப்பிரமாண ஈக்குவலான சபை, எண்ணெய் இல்லாதது, பரிசுத்தாவி இல்லாதது. இன்னொன்று எண்ணெய் உள்ள சபை, பரிசுத்தாவி உடையது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற நல்லது, அதனால
தூங்கலான்னு அர்த்தம் இல்லை, விழித்திரு. என்ன இருக்கிறதுனால என்ன பண்ணாத, தூங்காத. ஆண்டவர் அப்படிதான் முடிக்கிறார். 13ஆம் வசனம் தெளிவா முடிக்கிறாரு. நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இன்னைக்கு எண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏதோ ஒரு கிருபை ஒன்று இருக்கு. அதுதான் இப்போ புதிய ஏற்பாட்டில் நீ தூங்கினாலும் எது உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்குது? ஒரு கிருபை காப்பாத்திக்கிட்டு இருக்குது. இப்போ இஸ்ரவேலர்களுக்கு இயேசு வருவார்னு தெரிஞ்சாலும் நியாயப்பிரமாணக்காரனுக்கு என்ன இல்லை? மீட்பு இல்லை. இப்போ பாருங்க, ஒரு சிலர் ஒருத்தர் சொன்னார், டிவியில் இன்டர்வியூவில் சொன்னார், நீங்க யாரை பார்க்க விரும்புகிறீர்கள்? யாரை பார்க்க விரும்புகிறீர்கள்? உலகத்தில் இருக்கிறதுலையே நீங்க எந்த விஐபியை பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த செலிபிரிட்டி சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார்னு சொல்றாங்க, நான் திரும்பி வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்புகிறேன். இப்போ இயேசு வருவார்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் நீங்க காத்திருக்கிறதுக்கும் நான் காத்திருக்கிறதுக்கும் அவர் காத்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவரும் இயேசு வருவார்னு அவருக்கு என்ன செய்யுது? தெரியுது. அவரும் பார்க்க என்ன செய்யறாரு? ஆசைப்படுறாரு. உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இயேசு வருவார்னு, நாமளும் காத்திருக்கிறோம். ஆனால் அவர் காத்திருக்கிறதுக்கும் நாம காத்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் எண்ணெய் இல்லாதவர், நான் எண்ணெயோடு கூட இருக்கிறவன். அவன் அபிஷேகம் இல்லாதவன், நான் அபிஷேகத்தோடு கூட இருக்கிறேன். நான் அபிஷேகத்தோடு கூட இயேசு கிறிஸ்து வராருன்னு காத்திருக்கிறதுனால தூங்கலான்னு அர்த்தம் கிடையாது. அதனால நான் புத்தி உள்ளவன் ஆயிட மாட்டேன். நான் சொல்றது புரியுதா? இப்போ நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன், எனக்கு புத்தி வந்துருச்சு. கர்த்தருடைய கிருபை, அவரை அறிகிற அறிவு வந்துருச்சு. எனக்கு அந்த நாலேஜ் கொடுத்துட்டார் ஆண்டவர், நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. புத்தி உள்ளவங்க ஆயிட்டோம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம், எல்லாம் ஓகே. ஆனா தூங்கலான்னு அர்த்தம் கிடையாது. இயேசு சொல்றாரு, நீயும் தூங்காத. எண்ணெய் இல்லாதவன் தூங்குற மாதிரி எண்ணெய் இருக்கிறவனும் என்ன செய்யாத, தூங்காத, விழித்திரு. ஏன்? நீ தூங்குனா உன் ஆவிக்குரிய பொக்கிஷம் கொள்ளையடிக்கப்படும், உன் ஆவிக்குரிய பொக்கிஷம் காணாமல் போகும். பிசாசு களைகளை கொண்டு வந்து விதைப்பானா. ஒரு ஓமையில கேட்குறாங்க எஜமான பார்த்து, நீர் நல்ல நிலங்களை அல்லவா, நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், எப்படி களைகள் வந்தது? ஆனால் வசனம் பார்த்தீங்கன்னா அந்த எஜமான் திருப்பி சொல்ல மாட்டார், நீங்கள் தூங்கினால தான் விதைச்சான்னு. ஆனால் அந்த ஓமையில் இருக்கும், அவனுடைய வேலைக்காரர்கள் நித்திரை மயக்கம் கொண்டார்கள், சத்துரு வந்து களைகளை விதைத்தான் இருக்கு. எப்போ நம்ம தூங்குறோமோ அப்போ நம்முடைய பொக்கிஷம் காணாமல் போகும். எப்போ தூங்குறோமோ அப்பொழுது களைகள் விதைக்கப்படும். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய சபை தூங்குது, நிறைய சபை தூங்குது. சபை விழித்திருக்கிற சபையா இருக்கணும். அதான் எப்பவும் சொல்லுவேன், பிசாசு 24 மணி நேரம் விழிச்சிருக்கிறான் பாருங்க. பார்த்துருக்கீங்களா? அவன் தூதன், தள்ளப்பட்ட தூதன், அவன் ஸ்பிரிட்டு, அவன் விழிச்சிருக்கான். உடனே சொல்லுவான் நமக்கு ஒரு பதில் எல்லாரும், அவன் தூதன், ஸ்பிரிட்டு, அவன் விழிச்சிருக்கான். நாம மாம்சத்தில் இருக்கிறோம், நம்மளால அப்படி முடியுமா? பிசாசுக்குரியது எல்லாம் 24 மணி நேரம் முழிச்சிருக்கு. பிசாசு மட்டும் 24 மணி நேரம் முழிக்கல, பிசாசுக்கு உரியதும் 24 மணி நேரம். இன்னைக்கு இந்த பூமியில 24 மணி நேரமும் சினிமா ஓடுதா இல்லையா? 24 மணி நேரம் சினிமா ஓடுதா இல்லையா? 24 மணி நேரமும் கிளப்பு திறந்துருக்கா இல்லையா? எத்தனையோ நாட்டில் 24 மணி நேரமும் பார் திறந்துருக்குது. எத்தனையோ நாட்டில் 24 மணி நேரமும் பாவத்துக்கு வழி இருக்கு, இருக்கா இல்லையா? அப்போ பிசாசு விழிச்சிருக்கான்னா தான் பிசாசுடைய ஆட்கள் விழிச்சிருக்கிறாங்களா இல்லையா? டிவிக்காரங்க நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு நம்ம ஊர் சேனல் எடுத்துக்கோங்க, 24 hours ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா? ஒரு சேனல்காரன் 24 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு ஆளை போட்டு பார்க்குறானா இல்லையா? பகல் ஷிஃப்ட், இரவு ஷிஃப்ட் எல்லாம். ஆமாம், கரெக்ட் தானே? பிசாசுக்குரியதெல்லாம் 24 மணி நேரம் வேலை செய்யும் போது தேவனுக்குரியது 24 மணி நேரம் வேலை செய்யணுமா இல்லையா? இருக்கணும் தானே? அப்ப சபை எப்படி இருக்கணும்? 24 மணி நேரமும் எப்படி இருக்கணும்? விழித்து இருக்கணும். சபை, நம்ம சபை அப்படி திறந்து இருக்குதா? நான் உடனே சபை 24 மணி நேரம் திறந்து வச்சிருக்காங்க இல்லை, சபைனா நம்ம தான். நான் கட்டடத்தை திறந்து வைக்கிறீங்களான்னு கேட்கல, நம்ம தான். நான் படுத்திருந்தாலும் என் ஆத்மா எப்படி இருக்கணும்? விழிச்சிருக்கணும், கான்சியஸா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவானவர் பகலெல்லாம் ஊழியம் செய்தாரா, இரவெல்லாம் வசனம் என்ன சொல்லுது? ஜெபம் பண்ணினார். எப்ப தூங்கினார்னே தெரியல. அதிகாலையில் ஏஞ்சி போனா அவர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், இருட்டோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னை காலை தோறும் பிதா எழுப்புகிறாருங்கிறார். எப்போ போய் தேடினால் நைட்டு போய் பார்த்தா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இயேசு தூங்கினதை படகை தவிர வேற எங்கேயுமே அவனுக்கு பார்த்துருக்க மாட்டானுங்க.
நீ இவனுங்க தூங்கின பிறகு தான் அவர் தூங்குவார் போல, இவனுங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சிடுவார் போல. இவனுங்க ஏசு தூங்கினாருன்னு எங்கேயுமே ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை. அந்த படகுல தூங்கினார்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி வேற எங்கேயும் ரிஜிஸ்டரே பண்ணல ஏசு தூங்கினார்னு. தூங்கி இருப்பார் கண்டிப்பா, இயற்கை பிரமாணத்தை மாற்ற மாட்டார் ஆண்டவர். அவரும் தூங்கி இருப்பார் கண்டிப்பா. என்ன இவங்க எல்லாம் தூங்கின பிறகு அவர் தூங்கி இருப்பார் போல, ஜமகம் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டா. இவங்களுடைய தூங்குற அவர்ஸும் அவருடைய தூங்குற அவர்ஸும் குறைவு. ஆனா வசனம் சொல்றது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இன்னைக்கு சபை நித்திரை மயக்கம். கேட்டா நாங்க புத்தி உள்ள கன்னிகை. ஏன்பா? நாங்க எண்ணெயெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், அதனால தூங்குறோம். நம்ம அது இப்ப நமக்கு குவாலிஃபிகேஷன் ஆயிருச்சு. எது? பரிசுத்த ஆவியை பெற்றது ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு நல்ல சபையில் இருக்கிறது குவாலிஃபிகேஷன், ஒரு நல்ல ஊழியக்காரனை தெரிஞ்சு வச்சிருக்கிறது குவாலிஃபிகேஷன். கேட்டா நாங்க போயிடுவோம், எங்க சபை போயிடும். ஏன்? எங்க சபையில் நல்ல நல்ல செய்திலாம் கொடுப்பாங்க, நாம முடிச்சிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் தீவெட்டி உனக்கே தெரியலப்பா, அணைஞ்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. புத்தி உள்ளவனுடைய தீவட்டியும் அணையிற நிலைமையில தான் இருந்துச்சு. கரெக்ட் தானே? அந்த ஓமையில புத்தி இல்லாதவனை விடுங்க, அவன் தான் புத்தி இல்லாதவன் ஆயிட்டானே. புத்தி உள்ளவன்னு சொல்றவனோட தீவட்டி எப்படி இருக்குது? அணையிற நிலைமையில இருக்குது. ஒரே ஒரு காரியத்தில் நீ தப்பிச்சுக்கிட்ட, என்னன்னா உன் கையில எண்ணெய் இருந்துச்சு. வேற ஒரு உங்களுக்கும் புத்தி இல்லாதவனுக்கும் வேற வேற வித்தியாசமே கிடையாது. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய சபையில அப்படித்தான் இருக்கு. யாருக்கிட்டையுமே பல பேரை பார்க்கிறோம், எண்ணெய் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ள இருக்கிறாரு, ஆனா சபை அணையிற நிலைமையில் இருக்கு, செய்தி அணையிற நிலைமையில் இருக்கு. உட்காந்து பேசி பாருங்க, பேசி பார்த்தா தான் தெரியுது அவங்களோட நிலைமை என்னன்னு. என்னை எதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு சபைக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக வச்சிருக்கிறாரு. நான் புத்தி உள்ள கன்னிகைன்னு சொல்லிட்டு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு சபையில உட்காந்து தூங்குற சபையா இருந்துச்சுன்னா நான் அந்த சபையில இருந்தா என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய புத்தி உள்ள கன்னிகை தான், ஆனா நித்திரை மயக்கத்தில் இருக்குது. இயேசு சொல்றாரு, எண்ணெயை வாங்கிக்கோன்னு சொல்லல, அவங்க தான் சொல்றாங்க. புத்தி உள்ள கன்னிகை தான் சொல்றாங்க, விற்கிறவங்ககிட்ட போய் என்ன செய்யுங்க, வாங்கிக்கங்க. ஆனா இயேசு சொன்னது எண்ணெயை வாங்கிக்கன்னு சொல்லல. இயேசு சொல்றாரு, நீ என்ன செய்ய? விழித்திருந்து ஜெபம் பண்ணு. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நீ முதல்ல விழித்திரு, அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபை தூங்குது. பரிசுத்த ஆவி இருக்கு, எண்ணெய் இருக்கு, தீவெட்டி இருக்கு, வசனம் இருக்கு, ஆனா வசனம் அணையிற நிலைமையில இருக்கு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய இப்பவே ஆயத்தம் பண்ண சொல்றாரு. நீ சவுண்டு வந்த பிறகு ஆயத்தம் பண்ணாத. மனுஷகுமாரன் வருகிறார் என்று சவுண்டு வந்த பிறகு ஆயத்தம் பண்ணாத, இப்பவே ஆயத்தமாயிரு. இன்னைக்கு சபை ஆசீர்வாத மயக்கத்தில் இருக்கு, உலக மயக்கத்தில் இருக்கு. இன்னைக்கு சபை எதுல இருக்குது? பலுகி பெருகிற மயக்கத்தில் இருக்கு. சபை இன்னைக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷனுங்கிற பேர்ல எல்லாரும் இப்போ எப்படி, முந்தியெல்லாம் விஷன்னா என்ன? சபையில் கேட்டிங்கன்னா என்ன விஷன்? எப்படியாவது ஒரு 1000 ஆத்துமா, ஒரு 500 ஆத்துமா, ஒரு 100 பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஒரு 100 பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும், 10 இடத்துல வீட்டுக்கூட்ட ஆரம்பிக்கணும். இதுதான் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி சபையினுடைய விஷன். எழுதியே போட்டிருப்பாங்க, அப்படிதான் போட்டிருப்பாங்க. இப்போ விஷன் கேளுங்க, எப்படியாவது இடம் வாங்கணும், எப்படியாவது ஒரு பெரிய சர்ச்சு கட்டணும், எப்படியாவது ஒரு மிகப்பெரியதான 3 அடுக்குல கட்டணும். இது விஷன் இல்லை, இது தேவை. தரிசனம் வேறு, தேவை வேறு. இன்னைக்கு தேவை மயக்கத்தில் இருக்கு சபை. தேவை மயக்கம். எப்படியாவது நம்ம இந்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல கார் வாங்கிடணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. தேவை மயக்கம். இன்னைக்கு நம்ம தரிசனத்தில் இருக்கிறோமா, தேவையில் இருக்கோமா? இன்னைக்கு மயக்கம், எல்லா மயக்கமும் இருக்கு சபைக்குள்ள. பண மயக்கம் இருக்கு, ஆசீர்வாத மயக்கம் இருக்கு. முதல்ல இந்த நித்திரையை விட்டு வெளியே எழுந்திருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, தீவெட்டியை ரெடி பண்ணு, காலம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாத. நீ புத்தி உள்ளவங்க தான், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவங்க தான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க தான், அதனால தூங்கலான்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு ரெடி பண்ணணும் தீவெட்டியை. நீங்க தூங்கக்கூடாது, தூங்க வேண்டிய நேரம் இது அல்ல. மனுஷகுமாரன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டதுன்னு இருக்கு, நமக்கு கேட்டுருச்சு. நமக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இயேசு வருகிறாருங்கிறது தெளிவா வருஷா வருஷம் அதுக்குன்னு ஒரு கூட்டமே வைக்கிறோம் சர்ச்சில். இந்த வருஷமும் வச்சிருக்கிறாங்க. வருஷா வருஷம் ஒரு கூட்டம் வைக்கிறோம்.
ஸோ நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது மனுஷகுமாரன் வருகிறார் வருகிறார்னு. இன்னும் நித்திரை மயக்கமா சபை இருந்துச்சு, கதை முடிஞ்சு. சபை எப்பவும் விழித்திருக்கிற சபையாக இருக்கணும். நான் ஆசைப்படுற ஒரு விஷயம் எப்பவுமே, நான் ஒரு பெரிய ஊழியக்காரருடைய வளர்ச்சியை பார்த்தேன். அவர் வளர்ச்சினா அவருடைய காலத்தில் அவர் வளரும் போது நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தோம். அவருடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சி, சபையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான காரியம், அவர் சபையில் எப்பவும் ஒரு 24 hours ப்ரேயர்னு ஒன்று இருக்கும். அவர் என்ன விஷனில் ஆரம்பித்தார்னே தெரியாது. 24 hours ப்ரேயர், 24 மணி நேரமும் அந்த சர்ச்சில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி 1-2 மணி நேரம், அதாவது மிட் நைட் 2 மணி 3 மணிக்கு ஆள் வரலன்னா அந்த நேரத்தில் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாருங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சபையில் 24 hours, இப்போ பாருங்களேன், சபை 24 மணி நேரம் விழித்திருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் என்ன செய்யுது, நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் சில சபையை பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில் திறக்கிறதோட சரி, அத்தோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். நான் அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவேன், பாஸ்டர் நாங்கள் இப்போ ஆக்சுவலாக இங்கே நம்ம சபை 7 நாளும் வேலை பார்க்குது. இங்கே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ப்ரேயரோ ஒன்றோ ஏதோ ஒன்று நடக்குது. நான் சொல்லுவேன், பாஸ்டர் 7 நாளும் ப்ரோக்ராம் இருக்கணும். யாரா எனக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு சிலர்லாம் அட்வைஸ் பண்ணாங்க, நீங்கள் ஒரு நாள் வாரத்தில் என்ன செய்யுங்க, ரெஸ்ட் எடுங்க. அவங்க சொன்ன அட்வைஸ் நல்லது, அதில் நான் எந்த குற்றமும் சொல்லலை, அது கரெக்ட். நான் எனக்கு என்ன தோணுன்னா, இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் 7 நாளும் வேலை பார்த்தாலும் வருகைக்கு வேலை பார்க்க முடியாது. 7 நாள் வேலை பிசாசு 7 நாளும் வேலை பார்க்குது. பிசாசுக்குரியவன் 7 நாளும் வேலை பார்க்குறான். இல்லை அப்படிலாம் இருந்தால் சீக்கிரம் செத்து போவீங்க, அது வேற விஷயம். கர்த்தர் சொல்கிற வரைக்கும் ஜீவன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் யூஸ் பண்ணணும். நம்மளால் முழிச்சிருக்க முடியுமா? 5 மணி நேரம் தூங்கினா போதும். அடுத்து நம்ம என்ன செய்யணும்? பிசாசு இரவும் பகலும் தன் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன். 24 hours வேலை பார்க்குறான். அவனுக்குரியவர்கள் பூமியில் 24 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ தேவனுக்குரிய நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒன்று மாம்சத்தில் விழித்திருக்கணும். நம்ம மாம்சத்தில் தூங்கினாலும் ஆத்மா என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். நம்ம துதியும் ஸ்தோத்திரமும் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும் மைண்டில். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஸ்பிரிச்சுவலி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு. நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிலாம் யோசிச்சிட்டே இருந்தால் என்ன ஆகும், அவ்வளோ டயர்டாக இருக்குமா காலையில்? இல்லை, நீங்கள் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் உங்கள் ஆத்மா தேவனோடு கூட விழித்திருந்துச்சு, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள், என்றைக்கும் இல்லாத ஃப்ரெஷ்னஸ் உங்கள் மைண்டில் இருக்கும். நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, இப்படி யோசிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும், காலையில் எழுந்திரிக்கும் போது ஒரு மாதிரி டயர்டாக இருக்குமே. அது உலகத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா டயர்டாகும். நாளைக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, சொந்தக்காரங்க வராங்க, காலையிலே எழுந்திரிக்கணும், சமைக்கணும், இதெல்லாம் செய்யணும். இப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போது கண்டிப்பாக காலையில் எழுந்திரிக்கும் போது எப்படி இருக்கும்? டயர்டாக இருக்கும். நம்ம சொல்லுவோம், சரியாக தூக்கமே இல்லைங்க நைட்டு, அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. ஆனால் ஸ்பிரிச்சுவலி யோசிச்சு பாருங்கள், ஒரு வசனத்தை யோசிச்சு நீங்கள் படுங்க, அந்த வசனம் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். காலைல பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகிருக்கும், நீங்கள் எழுந்திரிக்கும் போது தூங்குற மாதிரியே இருக்காது, ஆனால் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுதான் ஆத்மா விழித்திருக்கிறது. ஸோ சபை நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? விழித்திருக்கிறதா இருக்கணும்.